ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ இன்னும் நான் குழந்தையே என்று சொல்வதினால் நீ இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் நீ ஏன் இன்னும் வெகுளியாக இன்னும் அப்படியே இருக்கிறாய்? என்ன நடந்து விட்டது தங்கமே? உன் வாழ்க்கையை சுற்றி பல சோதனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. பல பேர் உன்னை காயப்படுத்துவதற்கான பல திட்டங்களை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அது தெரியாமல் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாய். நீ சுதாரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கஷ்டம் வருகிறது என்று கவலைப்படுகிறாயே தவிர அந்த கஷ்டமானது யாரால் வருகிறது, எப்படி வருகிறது என்பதை யோசிப்பது கிடையாது. கஷ்டம் உன்னால் வரவில்லை என்று மட்டும் உனக்கு தெரியும். நாம் எந்த தவறும் செய்யவில்லை. நம்முடைய வேலையில் நாம் சரியாக இருக்கிறோம். பிறகு எதற்காக இவ்வளவு கவலை என்று யோசிக்கிறாய். ஆனால் யாரால் வந்தது என்று யோசித்தாயா? குழந்தைகள்தான் எதுவுமே தெரியாமல் யோசிக்காது. நீயும் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாய். தங்கமே, நீ யாரை நல்லவர்கள் என்று நினைத்து உன்னுடைய முழு பொறுப்பையும் உன்னுடைய முழு கவலையையும் முழு குடும்ப பிரச்சனையையும் சந்தோஷத்தையும் யாரிடம் சொல்கிறாயோ அவர்தான் உன்னை மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டி விடுவதற்காக திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார். இதில் நீ மட்டும் மாட்டிக்கொள்ளவில்லை, உன் குடும்பமும் சேர்ந்துதான் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளப் போகிறது. இனி என்ன சாய் நான் செய்வேன் என்று கேட்கிறாயா? இதற்கு பிறகு சொல்லாமல் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவரிடமிருந்து அடியுடன் ஒதுங்கி இருப்பது நல்லதா? ஏன் என்றால் ஏன், என்னவென்றால் என்ன, இந்த வார்த்தையுடன் மட்டும் பழகு. எடுத்தவுடன் யாரையும் பகைத்து கொள்ளாதே. நான் ஆளை காட்டிவிட்டேன் என்பதற்காக எடுத்தவுடன் பேச்சை நிப்பாட்டுவதோ மூஞ்சில் அடித்தது போல் பேசுவதோ செய்யாதே. சிலர் சுதாரித்து கொள்வார்கள். என்ன வென்றால் என்ன, அப்படி என்று பழக. அதுதான் உன்னையும் காயப்படுத்தாது. நீ தெரிந்து கொண்டாய் என்ற உண்மையும் உன் எதிராளிக்கு தெரியாது. நீயும் எத்தனை நாட்கள் தான் இப்படியே இருப்பாய்? உன்னை சுதாரிக்க வைக்கத்தானே இங்கு நான் வந்துவிட்டேன். இனி யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. உன்னால் எந்த பிரச்சனையும் இங்கு யாருக்கும் கிடையாது. அதுபோல் இனி யாராலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை சுமந்த உனக்கு இனி நிம்மதியான சந்தோஷமான எதிர்காலங்கள் வரும். உன் குடும்பத்தை நீ காப்பாற்ற வேண்டுமென்றால் நீ சில விஷயங்களை சிலரிடமிருந்து நீ மறைத்துத்தான் ஆக வேண்டும். எதுவாக இருந்தாலும் வெளியில் வெளிப்படையாக பேசுவது உன் மன பாரத்தை குறைப்பதாக நினைத்து உன் குடும்பத்தில் நடக்கும் அனைத்தையும் வெளியில் சொல்வது, இது அனைத்துமே மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். யாருக்கும் உன்னுடைய பலமோ பலவீனமோ தெரியக்கூடாது. எப்பொழுதும் நீ ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும். உன் குடும்பத்திலும் சரி, நீ எப்பொழுதுமே அமைதியாகவும் நிதானமாகவும் சுதாரிப்பாகவும் இருந்தால் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட உன்னை ஏமாற்ற முடியாது. எப்பொழுதும் ஏதாவது யோசித்து கொண்டு ஏதாவது பேசி எந்த இடத்திலும் மாட்டிக்கொள்ளாதே. எப்பொழுதும் நான் இருக்கிறேன், இப்பொழுது பிரச்சனை வரப்போகிறது என்பதற்காக உன்னை முன்னாடியே எச்சரிக்க வந்துவிட்டேன். இனி எல்லா நொடியும் நான் எச்சரித்து கொண்டேதான் இருப்பேன். என்ன நடக்கப் போகிறது, உன்னை எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்று நான் சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன். அதை நீதான் காது கொடுத்து கேட்க வேண்டும். இனி நீ சந்தோஷமாக இருப்பாய். இதுவரை நடந்தது அனைத்தையும் மறந்துவிட. இனி நடக்கப் போவதை மட்டும் கவனமாக இரு, சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.